ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. டர்போ சார்ஜர் சார்ஜர் இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ட்ரக்கு அல்லது கார் விளம்பரங்களில் பார்க்கும்பொழுது டர்போ சார்ஜர் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. உண்மையிலேயே அப்படி டர்போ சார்ஜர்னா என்ன, அதனால என்ன இன்ஜினுக்கு யூஸ், அதனால இன்ஜினோட பவர் இன்க்ரீஸ் ஆகுமா, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ வைஸ். ஸோ டர்போ சார்ஜரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான சயின்ஸ் ஃபேக்ட் தெரியணும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளோ அல்லது எந்த ஒரு எரிபொருளோ ஏதாவது ஒன்று எரியணும்னா நமக்கு ஆக்சிஜன் தேவை. இதை ஸ்கூல்லேயே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி நிரப்பிட்டு அது மேலே கேண்டிலை வச்சு பற்ற வச்சுட்டு ஒரு கிளாஸை வச்சு நம்ம மூடும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த கேண்டில் அமையிறதை நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளாஸுக்குள்ளே இருக்க ஆக்சிஜன் எந்த அளவுக்கு இருக்கோ அது வரைக்கும் தான் அந்த கேண்டில் எரியும், அதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு பொருள் எரியறதுக்கும் ஆக்சிஜன் தேவை. அதே மாதிரி தான் நம்ம இன்ஜினில் வெறும் ஃபியூலை மட்டுமே எரித்து நம்ம இந்த அளவுக்கு மைலேஜை ஆப்டைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு இன்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா ஃபியூல் ப்ளஸ் ஏர், அதாவது ஆக்சிஜன், இதை யூஸ் பண்ணுவோம். என்ன ரேஷியோவில் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா 3% ஏர் 1% ஃபியூல். இப்படி இந்த ரேஷியோவில் நம்ம ஃபியூலை யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளால் ஹை மைலேஜ் ஆப்டைன் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் இல்லாமல் இன்ஜின் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா ஆக்சிஜன் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் எரியாது, இன்க்ளூடிங் டீசல் அண்ட் பெட்ரோல், சிஎன்ஜி, எந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆக்சிஜன் இல்லாமல் எரியாது. இது கிளியருங்களா? இன்ஜினில் ஃபியூல் பர்னாகிறதுக்கு தேவையான அளவு ஆக்சிஜனை அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜர். ஓகேங்களா? ஸோ டர்போ சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். டர்போ சார்ஜர்னால் என்னன்னா, ஒரு டர்பைன், அதாவது 2 டர்பைன் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த டர்பைனுக்குள்ளே இருக்க பிளேடு பார்த்தீங்கன்னா, உள்ள பிளேட் இருக்கும், சர்க்குலர் ஷேப்பில் பிளேட், அதாவது ஃபேன் மாதிரி இருக்கும். அதை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது ஒரு டர்பைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டர்போ சார்ஜரில் 2 டர்பைன் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் இருக்கும். அந்த ஃபேனோட டிசைன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ட்ரியிலேருந்து ஏதாவது ஒரு ஏரையோ அல்லது ஃப்ளூயிடையோ சக் பண்ணி இழுத்து எக்ஸிட்டில் தள்ளுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது இன்ஜினில் எரிஞ்ச புகையெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸாக வெளியே வரும், அது நமக்கே தெரியும். ஓகேங்களா? இதை ஒரு எனர்ஜி சோர்ஸாக டர்போ சார்ஜருக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது எப்படின்னா, இன்ஜின்லேருந்து புகை வெளியே வர்ற அவுட்லெட்டை ஒரு டர்பைன், அதாவது டர்போ சார்ஜரில் 2 டர்பைன் இருக்குல்ல, அதோட ஒரு டர்பைனோட இன்லெட்டில் கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அப்படி கனெக்ட் பண்ணும் பொழுது அந்த புகை டர்பைனுக்குள்ளே போகுது. அந்த டர்பைனுக்குள்ளே இருக்க பிளேடை சுற்றிட்டு எக்ஸிட் வழியாக வெளியே போயிடுது ரொம்ப ஃபோர்ஸாக. ஓகேங்களா? இப்போது இந்த டர்பைனும் அந்த டர்பைனும் ரெண்டும் நடுவில் ஒரு ராட் கப்பிள் பண்ணியிருப்பாங்க. அது ரெண்டு டர்பைனுக்குள்ளே இருக்க பிளேடும் கனெக்டடாக இருக்கும். ஸோ இந்த டர்பைனில் இருக்க பிளேட் சுற்றும் போது அந்த டர்பைனில் இருக்க பிளேடும் சுற்றும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிளேடு எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஏரையோ இல்லை ஃப்ளூயிடையோ அங்கே என்ட்ரியில் என்ன கிடைக்குதோ அதை சக் பண்ணி இன்னொரு எக்ஸிட்டில் புஷ் பண்ணுற மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட கம்ப்ரஸர் மாதிரி புஷ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு பூஸ்டராக நமக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இது மூலமாக நமக்கு இன்ஜினுக்கு ஏர் கொடுக்கணும்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டர்பைன்றது சுற்ற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வழியாக புகை ரொம்ப ஃபோர்ஸாக வெளியே போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேட் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிளேட் 2வது டர்பைனில் இருக்க பிளேடோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த பிளேடுமே சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போது டர்பைன் ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட எனர்ஜினால 2வது டர்பைனும் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ணலன்னா கூட அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், அந்த டர்பைன் கிட்ட ஏர் இருக்குன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக 2வது டர்பைனில் இருக்க என்ட்ரி வழியாக ஏரை செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் வழியாக அதை புஷ் பண்ணும். ஓகேங்களா? இப்போது இன்ஜினுக்கு ஏரை கொடுக்கணும்னா நம்ம ரொம்ப பியூரிஃபைடான ஏரை தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம ட்ரக்ஸ்லேயே இருக்கட்டும், லாரி, பஸ்ஸஸ், அந்த மாதிரி நிறைய இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு சைலன்சர் மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு அமைப்பு நம்ம பார்க்க முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினுக்கு ஏற கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு தான். அது பார்த்தீங்கன்னா கீழே எப்பயுமே வச்சிருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னா கீழேருந்து நம்ம கீழ் நோக்கி பார்த்த மாதிரி அந்த அந்த இன்லெட் வச்சுருந்தா ஒரு டஸ்ட்டு அதிகமாக அதுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறதுனால மேல் நோக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது என்ன பண்ணும்னா,
அது அதோட அமைப்பு எப்படி இருக்கும்னா, அது வழியா ஏர் வந்து ஒரு பியூரிஃபையர் பெருசாக வச்சுருப்பாங்க. அதாவது ஏர் கிளீனர்னு அதை சொல்லுவாங்க. அதில் ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டு அந்த பைப் எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்து ரெண்டாவது டர்பைன், அதாவது டர்போ சார்ஜரோட ரெண்டாவது டர்பைனோட இன்லெட்டில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இன்லெட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது ஏரை செட் பண்ணும் பொழுது நம்ம எங்கே அதை பிளேஸ் பண்ணியிருக்கோமோ வெளியே இருக்க பைப் மூலமாக அது ஏரை செட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து எப்பயாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது ஒரு வண்டியில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இல்லைங்களா, பிளாஸ்டிக்கில் ஏர் இன்டேக் மாதிரி, அதில் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஏரை உள்ளே இழுக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு என்ன ஆகும், ஏரை வந்து வெளியே இருந்து இழுத்து நம்ம ஏர் கிளீனர் செட் பண்ணியிருப்போம், அது வழியாக ஏரை பியூரிஃபை பண்ணி எக்ஸிட்டில் தள்ளும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எக்ஸிட்டில் ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணி ரேடியேட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போ நம்ம அதாவது இன்ஜின்லேருந்து வெளியே வர புகை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்னு நமக்கு தெரியும். ஓகேவா. ஸோ அந்த மொதல் டர்பைன் வழியாக உள்ளே போய் எக்ஸிட் வழியாக வெளியே வந்துடும். ஸோ இந்த ரெண்டு டர்பைனும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த டர்பைன்லேருந்து அந்த டர்பைனுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெளியே இருந்து வர ஏர் வந்து ரெண்டாவது டர்பைன் உள்ளே பூந்து வரதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரும் வந்து ஹீட் ஆகிடும். ஓகேங்களா. இந்த ஏரை அப்படியே இன்ஜினுக்கு அனுப்புனா நமக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஃபியூல் பர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது எரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஏர் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ எரியறதுக்கு ஹீட்டாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் இல்லைன்னு நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் ஹீட்டாக இருக்கும் பொழுது நமக்கான அது எஃபிஷியன்சியாக இருக்காது. அது வந்து பேசும்பொழுது இன்டெப்த்தாக போகும். ஸோ அதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து அந்த ரெண்டாவது டர்பைனில் இருக்க எக்ஸிட் வந்து எங்கே போகும்னா டைரெக்டாக ரேடியேட்டருக்கு போகும். ரேடியேட்டரில் வந்து ஒரு ஃபின்ஸ் வழியாக பாஸ் பண்ணி எந்த அளவுக்கு கூல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கூல் பண்ணிட்டு அதுலேருந்து வர்ற அவுட்லெட்டை வந்து டைரெக்டாக கொண்டு போய் இன்ஜினுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வழியாக நம்ம டைரெக்டாக கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது மொதல் டர்பைன் ரன் ஆகும், ரெண்டாவது டர்பைன் ஆட்டோமேட்டிக்காக அட்மாஸ்பியர்லேருந்து ஏரை எடுத்து க்ளீன் பண்ணி ரேடியேட்டருக்கு பாஸ் பண்ணும். ரேடியேட்டர் வந்து கூல் பண்ணிட்டு அதை டைரெக்டாக இன்ஜினுக்கு அனுப்பிச்சிடும். ஓகேங்களா. இது மூலமாக ரொம்ப ஃபோர்ஸாக நமக்கு அட்மாஸ்பியர்லேருந்து ஏர் கிடைக்கிறதுனால அதிகமான ஏர் கிடைக்கும் பொழுது ஃபியூலை வந்து எஃபிஷியண்ட்டாக பர்ன் பண்ண முடியும். அதனால் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும், நமக்கு மைலேஜும் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து இன்ஜினில் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஏர் சப்ளை வந்து கட் பண்ணிட்டோம்னா இன்ஜின் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே ரைஸ் ஆகாது, அதாவது ஆக்சிலரேட் பண்ண முடியாது. ஏர்லைனை கட் பண்ணிட்டீங்கனாலும் இன்ஜின் கொஞ்சமாவது ஏரை வெளியே இருந்து எடுத்துக்கும், பட் அது வந்து போதுமான அளவு இருக்காது. அதனால் நீங்கள் வண்டியை ஆக்சிலேட்டர் அழுத்தும் பொழுது நமக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்காததுனால ஃபியூல் எல்லாமே பேர்ன் ஆகாது, முழுமையாக பேர்ன் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ வண்டி அதிக அளவுக்கு ஆக்சிலரேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து சஃபர் ஆகும், இன்ஜின் வந்து சஃபர் ஆகும். ஓகேங்களா. இந்த டர்போ சார்ஜர் மூலமாக இன்ஜினுக்கு தேவைக்கும் அதிகமான அளவு ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால ஃபியூல் வந்து முழுமையாக பர்ன் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய எனர்ஜி கிடைக்கிது. அது மூலமாக நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாக கிடைக்கிது, மைலேஜும் அதிகமாக கிடைக்கிது. ஸோ இன்ஜினில் பவரும் அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்போ சார்ஜரோட வேலை, அதோட பயன். ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது போக இன்னொரு கேள்வியும் இருக்குது உங்ககிட்ட. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக என்ன தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னா, அதாவது அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் இல்லைன்னா இன்ஜின் ஒர்க் ஆகாது. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ. ஓகேவா. ஆக்சிஜன் இல்லைன்னா எந்த பொருளுமே எரியாது. ஓகேவா. இப்போ ஒரு 2 கொஸ்டின் இருக்குது, ஒன்று டிஃபிகல்ட் கொஸ்டின், ஒன்று ஈஸி கொஸ்டின். அந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆல் நோ தட் ராக்கெட் இருக்கு இல்லைங்களா, ராக்கெட்டில் வந்துட்டு ஃபியூல் எடுத்து அனுப்புவாங்க. ஓகேவா. அது வந்து எர்த்துலேருந்து போகும் பொழுது எரிபொருள் எரியறதுக்கு எர்த்தில் ஆக்சிஜன் இருக்கும். வி ஆல் நோ ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கிடையாது. ஓகேவா. அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறமும் எரிபொருள் எரியுதுன்னா அது எப்படி எரியுது, ஆக்சிஜன் இல்லாமல் எரிபொருள் எப்படி எரியுது? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிக்கோள் மாதிரி, அது எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா. ஸோ ஸ்பேஸில் ஆக்சிஜன் இல்லாத போது அங்கே எப்படி சன் எரியுது? இந்த 2 கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.